ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நம்ம திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல 4வது வார்த்தை தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போல பார்க்கலாம். இது ராமாவதாரத்துல நடந்த ஒரு கதை. ராமபிரான் காட்டிற்கு சீதா பிராட்டி லக்ஷ்மணரோட போகும்போது ராவணனால சீதா பிராட்டி அவர்களுடைய வனவாசத்துல சிறை வைக்கப்படுறா. அந்த அசோகவனத்துல தாயார் இருக்கும்போது பலவாட்டி இந்த ராவணன் போய் ஆசை வார்த்தைகளை சொல்லியும் தன்னுடைய சொத்தை காண்பிச்சும் பயமுறுத்தியும் தாயாரை ஆசைக்கு அடிப்பணைய பயமுறுத்துறான். இப்ப தாயார் இவரை பலவாறு வெறுக்கிறா. அது மட்டும் கிடையாது, ராமர் இறந்தே போயிட்டாருன்ற மாதிரி மாயையினால காண்பிக்கிறான், பயமுறுத்துறான். அதுக்கும் தாயார் அடிப்படையில இந்த உயிர் பகவானுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு தான் உயிரையும் மாய்த்துக்காம சாதாரண பெண்களும் மாதிரி சஞ்சல புத்தி இல்லாம தெளிவான ஞானத்தோடு பகவான் மேல பூர்ண விசுவாசத்தோட தாயார் இருந்து இந்த ராவணனை வெறுத்து பகவான் வரவுக்காக காத்துருந்தாளாம். அப்படிப்பட்ட இந்த தாயாரை போல் நான் இருந்தேனோ, தசமுகனை வெறுத்தேனோ, செற்றேனோ பிராட்டியை போலன்னு சொல்லி இந்த 4வதை முடிக்கிறாங்க திருக்கோளூர் அம்மாள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.